கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அரசியல் சட்டத்தில்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மசோதா வந்து சட்டமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணப்பட்டு இவருக்கு வந்ததுன்னா அதில் வந்து அவர் வந்து 3 விதமான நடவடிக்கை எடுக்க முடியும். ஒன்று, அந்த மசோதாவை ஏற்றுக்கலாம், இல்லது அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். இந்த மசோதா பற்றி எனக்கு இந்தந்த கருத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். அல்லது அந்த மசோதா அந்த மாநிலத்தை மீறி உள்ள பகுதிகளையும் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பலாம். இந்த 3 தான் அவருக்கு உள்ள ஆப்ஷன். இதில் வந்து சட்டமன்றத்தில் என்னுடைய வியூஸை ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து கவர்னருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே அப்படி கூறப்படவில்லை. சட்டமன்றங்கிறது இங்கே வந்து நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் வந்து 3 அமைப்புகளை பூரண சுதந்திரம் பெற்ற அமைப்புகளாக சொல்லியிருக்கு. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி. இவங்க 3 பேரும் அவங்கவுங்களுடைய ஏரியாவில் பூரண சுதந்திரம் பெற்றவர்கள். அதில் வந்து இன்னொருத்தர் வந்து தலையிட முடியாது. அப்படி வச்சது காரணம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து ஒரு சிஸ்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த இதில் கவர்னர் வந்து இவங்களுக்கு எழுதியிருந்தாலும் அது வேறு விஷயம். அரசுகிட்ட வந்து நான் வந்து ஆன் ஃபைல் ஐ ஹவ் அப்ரூவ்ட் பட் ஐ ஹவ் திஸ் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் இதை பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டமன்றத்துடைய உரிமையை மீறுவதாகத்தான் பொருள். அதனால் வந்து மாநில அரசு வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அது சரியானது தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை, மரபுகள் மிக மிக முக்கியமானவை. அவரவருக்கு உள்ள எல்லையில் அவரவர்கள் அமர்ந்து கொள்ள வேண்டியது என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவம். இதில் வந்து நம்முடைய ஆளுநர் வந்து பல சமயங்களில் வந்து அதை மீறி நடந்திருக்கிறாருங்கிறதுக்கு நானோ நீங்களோ சொல்ல வேண்டியதில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த இடத்துலையும் நான் பார்க்குறேன், கவர்னர் வந்து இவங்ககிட்ட வந்து இதை பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, சட்டமன்றத்தில் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வரம்பு மீறிய செயல் தான். இப்போ கடந்த காலங்களில் கால நிர்ணயம் எதுவும் குறிப்பிடப்படலை, அரசியலமைப்பில் முடிவெடுக்கக்கூடிய கால அவகாசம் எதுவும் இல்லை அப்படின்றது ஒரு கிரே ஏரியாவாக இருந்துச்சு. இப்போ சட்ட முன்வடிவு ஒரு பேரவையில் நிறைவேற்றப்படாத ஒரு மணி பில்லுக்கு தன்னுடைய கருத்தை சொல்றது மூலமா இன்னொரு சர்ச்சையை ஆளுநர் திட்டமிட்டு உருவாக்குறாரா? ஆமாம், ஆளுநர் எல்லாத்தையுமே திட்டமிட்டு உருவாக்குறது தான் நான் நினைக்கிறேன். ஹி என்ஜாய்ஸ் கான்ட்ரவர்சிஸ்ன்னு தெரியுது எனக்கு. ஏதாவது ஒன்று சொல்லி அதில் ஒரு 10 பேர் வந்து கூச்சல் கிளப்பி கொஞ்ச நாள் நியூஸ் பேப்பரில் வந்து அந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கும். பொதுவெளியிலையும் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பெரியார் ஒருத்தரை தவிர வேறு எல்லாருக்குமே அவர் காவி உடை உடுத்தி விட்டார். அந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. மார்க்சிசத்தினால இந்த நாடே நாசமாக போச்சுன்னு பேசியிருக்காரு. இது மாதிரி பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு.